விஸ்வாமித்திரர் தவத்தில் சிறந்த முனிவர். இவர் பல யாகங்களை செய்கின்றார். ஆனால் யாகத்திற்கான பயன் இவருக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. இவர் யாகம் செய்யும் பொழுது அக்னியிலே யாகத்திற்கான தேவன் தோன்றி அவிர்வாகத்தை பெற வரும் பொழுது பல அரக்கர்கள் சேர்ந்து கொண்டு அக்னியிலே மாமிசத்தையும் உதிரத்தையும் கொட்டுவார்களாம். இதனால் இவருடைய தவம் வீணானது. இவருடைய யாகமும் பயனற்று போயிற்று. இதனால் இவர் தசரத சக்கரவர்த்தியிடம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை அவருடைய உதவியை கேட்டார். இதன் பயனாக ராமரும் லக்ஷ்மணனும் இவருடைய யாகத்திற்கு உதவி புரிந்தார்கள். அப்பொழுது அருளப்பட்டதே பலா அதிபலா என்கின்ற மந்திரம். இந்த மந்திரத்தை உபதேசித்தவர் விஸ்வாமித்ர மகரிஷி. இந்த மந்திரத்திற்கு என்ன சிறப்பு? பலா அதிபலா இந்த மந்திரத்தின் மூலம் இதை சொல்பவர்களுக்கு பசி, தாகம், களைப்பு, சோர்வு இவை ஏற்படாது. எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடனும் அவர்கள் திகழ்வார்கள். பலத்தோடும் அவர்கள் சக்தியோடும் அவர்களுடைய யாகத்தை காப்பார்கள். இதன் பயனாக விஸ்வாமித்ர முனிவருக்கு அவர் வேண்டிய யாகத்தின் பயன் கிடைக்கப் பெற்றது. இது பலா அதிபலா என்ற மந்திரத்தின் மூலமாகவும் அதை உபதேசம் செய்த விஸ்வாமித்ர முனிவராலும் கிடைத்தது. இது ராமருக்கு கிடைத்த சிறப்பு. ஏன்னா இதை அருளியவர் விஸ்வாமித்ர முனிவர் ராமருக்காக. இப்படி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி புரிந்தார். ஜெய் ஸ்ரீராம்.